இருக்கிறதுலே பிஸ்னஸில் ஈஸியஸ்டான விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபண்ட் உள்ளே கொண்டு வரது. பட் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான ப்ராடக்ட், அதுக்கான பேஸ், அதுக்கான டீம் இதை உருவாக்குறது தான் சேலஞ்சு. இந்த வருஷங்களோட டார்கெட் 750 கோடி சார். 750 கோடி வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடும் நம்புறேன் சார். ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில் 17 வயசுல போய் நின்று முதல் டிக்கெட்டை எடுத்து வியாபாரத்தை ஆரம்பித்து பிளாட்ஃபார்மில் ஆரம்பித்தது தான் சார் இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கரெக்டாக அந்த வறுமையை வச்சுட்டு நம்ம குறை சொல்லாமல் அதுலேருந்து எப்படி ஜெயிச்சு ஒரு லட்சியத்தை அடையணும்னு நினைக்கணும் தவிர அதை ஒரு சாக்காக வச்சுட்டு நம்ம சுற்றக்கூடாது. நீங்கள் ஃபேமிலியை பார்க்க முடியாது, விடிய விடிய அலைய வேண்டியது இருக்கும், ஒரு நாள் வீட்டுக்கு போக முடியாது, பல நாட்கள் ஆஃபீஸ்லேயே கிடக்க முடியாது. 24 மணி உழைச்சிட்டே இருப்பேன் சார். ஒரு லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் பேசிக்காக ஒரு 5 விஷயங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்க சேஃபர் ஜோன் இருக்காங்க இருக்குது சார். ஒரு தொழிலில் நான் இந்த 15 வருஷமாக சம்பாதிச்ச காசு எதுவுமே ஒரு ரூபாய் கூட எடுத்துகிட்டு வெளியில் நாங்கள் செலவு பண்ணல சார். சம்பாதிச்சது முழுக்க நாங்கள் சேமிச்சோம் சார். அதாவது சேமிக்க தெரிஞ்சுட்டு சம்பாதிக்கிறவன் மட்டும்தான் ஜெயிப்பான், செலவனை தெரிஞ்சுட்டு சம்பாதிக்கிறவன் அவுட் ஆயிடலாம். விகடநேயர்களுக்கு வணக்கம். ஒரு பிஸ்னஸில் சாதிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் ஹெவி ரிஸ்கான பிஸ்னஸான ரியல் எஸ்டேட்டில் சாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். அந்த பிஸ்னஸில் சாதித்து மிகப்பெரிய உயரத்தை அடைஞ்சிருக்கிற அடிசியா டெவலப்பர்ஸ் எம்டி மணிகண்டன் அவர்கள் தான் இன்றைய சிறப்பு நேர்காணலில் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் பிராண்ட் பேரே கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. கோவைனா இது வரையும் கொடிசியா அப்படின்னு தான் இருந்தது. அடிசியா அப்படின்ற ஒரு பிராண்டை கொண்டு வந்திருக்கீங்க. அதுலேருந்தே தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் சார். அடிசியா அப்படிங்கிறது அதிசயம்னு பொருள். ஒரு பிராண்ட் நேம் வைக்கும் போது தமிழில் தான் பேர் வைக்கணும்னு ரொம்ப குறிக்கோளாக இருந்தேன். உலக அளவில் இருக்கக்கூடிய பிராண்ட் எல்லாமே தமிழ்நாட்டில் பெரிய ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. ஏன் தமிழ்நாட்டிலேருந்து உருவாகிற பிராண்ட் உலகத்தில் புரட்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது தமிழில் பேர் வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ தான் பல பேர்களை செலக்ட் பண்ணியிருக்கும் போது அதிசயம்னு ஒன்று லாக் பண்ணோம். அதை ஸ்டைலிஷாக ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் வைக்கணும்னு வைக்கும்போது அதிசயான்னு வச்சது. அதிசயம்னு எடுத்தோம் சார். இதெல்லாம் தான் சார். கொடிசியா அடிசியா அந்த ரெஃபரன்ஸ் அது எதுவும் இல்லை. அப்படி அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். இப்போ உங்கள் நிறுவனத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க சார்? எனக்கு 10 வயசு இருக்கும்போது எங்கள் அம்மா தவறிடுறாங்க சார். என் தங்கச்சிக்கு 1 வயசு சார். ஸோ எங்கள் அப்பா தன்னுடைய வேலையை விட்டுட்டு தங்கச்சியை பார்த்துக்கிற வருஷம் வீட்டில் இருக்கார் சார். வறுமை அவ்வளோ தூரம் இருக்குது சார். ஸோ அந்த வறுமையினால் அன்னைக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் சாப்பிட முடியாத அளவுக்கு வீட்டோட நிலைமை சார். நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு லீவில் விளையாண்டுருக்கோம். பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் ஒன்று இருக்கும் சார், செல்ஃபோன் கடை இருக்கும். அங்கே போய் பார்ட் டைமில் செல்ஃபோன் கடையில் அந்த அவர் அண்ணன் வெளியே போகும்போது நின்றோம்னா 100-200 ரூபா கிடைக்கும் சார். அப்புறம் அப்படியே போனீங்கன்னா பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர் விளையாண்டுருக்குமா அவர் ட்ராவல் ஏஜென்சி வச்சுருந்தார் சார். அந்த ப்ரௌசிங் சென்டரில் இந்த ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்ருப்பார். டிக்கெட்டை கொண்டு போய் டெலிவரி கொடுத்துட்டு வந்தால் நமக்கு 50 ரூபா 100 ரூபாயோ கொடுப்பாரு சார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு நாள் அவர் தவறிடுறார் சார். ஸோ அங்கே இருக்க கஸ்டமர் முழுக்க நமக்கு கஸ்டமராக மாறுறாங்க. ஸோ அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி டிக்கெட் ஃபோன் பண்ணி இந்த டிக்கெட் எனக்கு தொழில் எப்படின்னு தெரியாது, டெலிவரி மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த இடத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபாரத்தில் 17 வயசுல போய் நின்று முதல் டிக்கெட்டை எடுத்து வியாபாரத்தை ஆரம்பித்து பிளாட்ஃபார்மில் ஆரம்பித்தது தான் சார் இன்றைக்கி எனக்கு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி இன்றைக்கி ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்கேன் சார். அப்படி இருந்தது இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம் சார். ஸோ அந்த வறுமை தான் நீங்கள் புஷ் பண்ணி கொண்டு வந்து தவிர சார். அதனால் வறுமையிலிருந்து வரும் ஒவ்வொருவனும் அடையும் வெற்றி அது சாதாரண வெற்றி இல்லை, இமாலய வெற்றி சார். ஸோ அதை கரெக்டாக அந்த வறுமையை வச்சுட்டு நம்ம குறை சொல்லாமல் அதுலேருந்து எப்படி ஜெயிச்சு ஒரு லட்சியத்தை அடையணும்னு நினைக்கணும் தவிர அதை ஒரு சாக்காக வச்சுட்டு நம்ம சுற்றக்கூடாது. ஸோ இளைஞர்கள் எல்லாருமே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு வறுமையும் நம்ம அதை ஒவ்வொரு எப்படி கேண்டில் எப்படி ஒரு ஃபயர் வைக்கும்போது அதை உருக்கிட்டு அதை தன்னா மாற்றி எரியுதோ, லைஃப்பில் எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை ஸ்பார்க்கை யூஸ் பண்ணி ஒரு கேண்டில் மாதிரி பர்ன் ஆகிட்டே இருக்கணும் தவிர நம்ம அதை சாக்கா வச்சுக்கூடாது. நீங்கள் சொன்ன மதுரா டிராவல்ஸ் பாலன் அவருடைய நினைவு தான் வருது. அவர் இந்த மாதிரி டிக்கெட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சாமானியனாக இருந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக மாறினவர் சார். அவரெல்லாம் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தானே சார். அவரை மாதிரி ஒவ்வொருத்தரும் நேர்மையாக கடைபிடிச்சு வாழ்ந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவரோட ஹிஸ்ட்ரி லைஃப் எடுத்திங்கன்னா நேர்மையை கடைபிடிச்சு வாழ்ந்தவர் சார். எளிமையை, அதாவது மேலே மேலே போக போக நமக்கு எளிமையை வளர்த்திக்கிட்டே இருக்கணும். அதாவது மோர் யூ க்ரோ த சிம்பிள் யூ ஆர் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அண்ணன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் ஆனதுக்கப்புறமும் அவ்வளோ பெரிய அசோசியேஷன் தலைவராக இருந்தார், மிகப்பெரிய பொசிஷன்ஸ் ஹோல்ட் பண்ணார். வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் மேன். ஸோ அவர்கிட்ட நம்ம எல்லாம் எடுத்துக்கணும் சார். டிக்கெட் புக்கிங் நிறுவனத்துலேருந்து ஆரம்பித்து எப்படி ரியல் எஸ்டேட்டுக்குள்ளே என்ட்ரானீங்க? ஏன்னா ரியல் எஸ்டேட்டுங்கிறது சவாலான ஒரு விஷயம். ஆமாம் சார். டிக்கெட் புக்கிங் 2015 மிகப்பெரிய வீழ்ச்சியை செஞ்சிச்சு சார். உங்களுக்கு தெரியும், டிஜிட்டலைசேஷன், ஆன்லைன் மாதிரி மேக் மை ட்ரிப், அந்த மாதிரி ஒரு பல டிஜிட்டல் ஆர்கனைசேஷன்ஸ் மேனுவல் டிக்கெட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய அடி விழிச்சது சார். இப்போ டிஜிட்டல் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு
ட்ரை பண்ணும்போது மிகப்பெரிய பணபலம் தேவைப்பட்டுச்சு. அப்போ நமக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லாத காரணத்தினால் அன்னைக்கு இருக்கிறதுலையே எந்த பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட்டபுளாக நல்லா பண்ண முடியும்னு சொல்லும்போது ரியல் எஸ்டேட் கன்சல்டன்சியை ஸ்டார்ட் பண்ணோம். அது அப்படி பிஎம்சியை உருவாக்கணும். அதுக்கப்புறம் அதவே வச்சு ஒரு பிராண்ட் பண்ணோம். அப்புறம் இன்னைக்கு அதிசயான்னு உருவாக்கியிருக்கோம். டிக்கெட் புக்கிங்ல இருந்தீங்க, அதில் டிஜிட்டலைசேஷன் வரும்போது அதில் சவால்கள் இருந்திருக்கு. அது வந்து ஒரு திடீர்னு ஒரு தொழில்நுட்ப ரீதியாக வருது. ஆனால் ரியல் எஸ்டேட்டுங்கிறது அப்பப்போ சவால் இருக்கும், நிறைய சவால்கள் இருக்குது. அது எப்படி இந்த துறையை எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? ரியல் எஸ்டேட்டுங்கிறது டெய்லி சவால் தான் சார். அது வந்து நான் ட்ராவல்ஸ் நிறுவனம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு பெரிய அந்த 2015 ஒரு ரெசிஷன் வரும்போது அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லும்போது நான் பார்ட் டைமில் போய் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேன் சார். நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்கும்போது லேண்டு காமிக்கிறது பிடிக்கிறது இந்த மாதிரி நான் அப்போவே சின்ன லெவலில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த தொழிலில் முதலீடு இல்லாமல் நல்ல லாபம் பெரிய லெவலில் இருக்குது, ஏன் இதவே முழு நேரமாக பண்ணக்கூடாது அப்படின்னு சிந்திச்சு ஒரு கிரவுண்ட் லெவல் ஒரு ரியல் எஸ்டேட் முதல்ல லேண்ட் அக்ரிகேஷன், லைசனிங், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர், ஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட், இது எல்லா ஸ்கோப்லேயும் நான் ஆஃபீஸ் நடத்தி ஒரு பிஎம்சியாக உருவாகி பேஸ்லேருந்து வந்தங்காட்டி நீங்கள் நான் ப்ரொமோட்டர் ஆகாமல் எனக்கு பெரிய பெரிய சிக்கல்கள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பண்ண முடிஞ்சது காரணம் நான் பேஸ்லேருந்து ஒவ்வொரு படியாக ஏறி மேலே வந்து இன்றைக்கி ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்கேன் தவிர எடுத்தோடனே அந்த சேரில் வந்து நான் உட்காரல சார். மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு 8 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்கேன் சார். சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே தேவையில்லாத ஒரு தொழில் அப்படிங்கிறதுனால அதை தேர்ந்தெடுத்தேன். அது ஒன்று தான் காரணமா இல்லை வேறு ஏதாவது காரணம்? சார் ரியல் எஸ்டேட்டுக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இருக்குது வாழ்க்கையில் சார். ஒரு தொழிலில் நான் இந்த 15 வருஷமாக சம்பாரித்த காசு எதுவுமே ஒரு ரூபா கூட எடுத்துகிட்டு போய் வெளியில் நாங்கள் செலவு பண்ணல சார். சம்பாரித்தது முழுக்க நாங்கள் சேமித்தோம் சார். அதாவது சேமிக்க தெரிஞ்சுட்டு சம்பாதிக்கிறவன் மட்டும்தான் ஜெயிப்பான், செலவனை தெரிஞ்சுட்டு சம்பாதிக்கிறவன் அவுட் ஆயிடுறான். அதனால் சார் நான் வந்து இந்த 15 ஆண்டு காலம் சம்பாரித்த எல்லா பணத்தையும் சேமித்து வச்சு ஒவ்வொரு ரூபாயும் இம்பார்ட்டண்ட்டாக வச்சு அந்த முதலீடை வச்சு தான் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சு இப்போ நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கோம் தவிர நம்ம வந்து சேமிக்க தெரியாட்டி பிஸ்னஸில் ஜெயிக்க முடியாது சார். இன்ஃபேக்ட் 15 ஆண்டு காலம் நான் சம்பளமே எடுக்கலை, எது மினிமமாக வீட்டுக்கு தேவை அதை மட்டும் எடுத்து செலவு பண்ணிட்டு மிச்சது முழுக்க தொழிலுக்குள்ளேயே போட்டேன். அது தொழில் தான் எனக்கு இவ்வளோ வெற்றி கொடுத்துச்சு. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால தான் இதில் வந்தேன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால கேட்டேன். அது வந்து புரோக்கரேஜ் பண்ணும்போது சார். இப்போ நீங்கள் லேண்டு ஒருத்தரோடது நீங்கள் விற்கிறீங்க, கன்சல்டன்சி பண்ணும்போது உங்களுக்கு வந்து பணம் தேவையில்லை சார். பட் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம் தேவை. இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ரோக்கரேஜ் பண்ணுறதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க. இப்போ இந்த ரெண்டுக்குமான இடைவெளி இருக்கு இல்லையா, இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது சார் இது ஒரு வகையான ஒரு பிஸ்னஸ், இதுலேயும் வருமானம் நல்லா இருக்குது சார். இது B2B, லேண்ட் ஓனருக்கும் நீங்கள் வாங்கி கனெக்ட் பண்ணி ப்ரொமோட்டருக்கும் கொடுக்கலாம், கஸ்டமருக்கும் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் பண்ணுறது பியூர்லி B2C, கஸ்டமருக்கு கொடுக்குறோம். ரெண்டும் வெவ்வேறையான ஜானர் சார். இதில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெரிய டீமு, பெரிய ரிஸ்க் எல்லாமே இருக்குது சார். இதில் அந்த அளவுக்கு ரிஸ்க்கோ ஒரு ஆப்பிடைட்டோ இல்லை சார். இது ஒரு மினிமம் மார்ஜின் கிடைக்கும் சார். இதுக்கான வெற்றி, இதில் நம்ம போட்டிருக்க ரிஸ்க்கு இதுக்கான வெற்றி சார். இந்த ரிஸ்க்கை எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா ஹெவி ரிஸ்க் இது சார். ரிஸ்க் இல்லாமல் வெற்றி கிடையாது சார். ரிஸ்க்கை நோக்கி பயணிச்சா மட்டும்தான் வெற்றி சார். அது தனியாக நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டியதில்லை சார். நீங்கள் கரெக்டாக தொழில் செஞ்சு நேர்மையாக பண்ணும்போது சார் எந்த ரிஸ்க் வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்துடும். அதனால் அது நீங்கள் தனியாக பெரிய விஷயம் எடுத்து பார்க்க வேண்டியதில்லை சார். ஒரு ப்ரொமோட்டரோட கஷ்டம் என்னென்னு தெரியும். ஒரு ப்ரொமோட்டர் எங்கேயெல்லாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவாங்க, எங்கேயெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் வரும், எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம். ஏன்னா அந்த இடத்துல தான் நான் இருந்து பல ப்ரொமோட்டருக்கு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் இது எனக்கு இதுக்குள்ளே வரும்போது சவால்கள் இன்னும் இருக்குது. சவால்கள் இருந்தாலும் சுவாரஸ்யம் இருக்குது. சுவாரஸ்யம் இருந்தால் தான் லைஃபை ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கலாம். என்னென்ன மாதிரியான சவால்கள்லாம் நீங்கள் இதில் எதிர்கொள்கிறீங்க? சார் எல்லா சவால்கள் இருக்கும் சார். வேலைக்கு பணியாளர்கள் சேருவாங்க, நம்மளோட விஷன் சரியாலேன்னு சொல்லிட்டு போகிறவங்க இருப்பாங்க, நம்ம விஷனை பிலீவ் பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் பிரச்சனை இருக்கும், லேண்டு வாங்குறதுல பிரச்சனை இருக்கும். பிஸ்னஸ்னாலே காம்ப்ளிகேஷன் தான். எங்கே ரிஸ்க் இருக்கோ அங்கே தான் ரிவார்டு இருக்குது. வேர் தேர் இஸ் ஹை ரிஸ்க் தேர் இஸ் ஹை ரிவார்டு சார். ஸோ அதனால் பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து பிரச்சனைகளாக பார்க்கக்கூடாது. எல்லா பிரச்சனைக்கும் உலகத்தில் முடிவு இருக்குது. ஸோ பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு எடுத்துகிட்டு அந்த முடிவை நம்ம கரெக்டான டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் சக்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட கேரி ஃபார்வர்ட் ஆகிருக்கு சார். சக்ஸஸ் இஸ் பார்ட் ஆஃப் த கேமே சக்ஸஸ்னால நீங்கள் ஜெயிப்போன்னு ஒரு விளையாட்டை ஆட முடியாது சார். நீங்கள் விளையாட்டை உங்களோட முழு வீழ்ச்சியில் உங்களோட முழு திறமையோடு விளையாடணும். வெற்றிங்கிறது தோல்விங்கிறது அதோட பார்ட்டு. தோல்வியிட்டாலும் திருப்பி நம்ம அந்த தோல்விக்கு என்ன காரணம்னு சொல்லி கரெக்ட் பண்ணி நம்ம ஆட்டத்தை திருப்பி விளையாடலாம் தவிர சோர்ந்து போகக்கூடாது சார். சூப்பராக சொன்னீங்க. இப்போது நிறைய ரிஸ்க் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த ரிஸ்க்கை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி இந்த மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறீங்க? ஏன்னா ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து நம்பிக்கை ஏற்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய லாபம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாலும் கூட நம்பிக்கையை அடிப்படையாக வச்சு தான் இந்த பிஸ்னஸே வளருது. இந்த நம்பிக்கை எப்படி நீங்கள் ஏற்படுத்துறீங்க? ட்ரஸ்ட்டுங்கிறது ரியல் எஸ்டேட்டில் மிகப்பெரிய வார்த்தை. மற்ற இடத்துல ரியல் எஸ்டேட்டில் ட்ரஸ்ட்டு மட்டும்தான் ஜெயிக்கும். அதிசயானே ட்ரஸ்ட். ஏன் அதிசயான்னு பேர் வச்சு சார்? ரியல் எஸ்டேட்டில் அன்ஆர்கனைஸ் இண்டஸ்ட்ரின்னு பேர் வாங்குச்சு சார். இதை ஒரு ஆர்கனைஸ் இண்டஸ்ட்ரியாக இந்தியா லெவலில் ஒரு மிகப்பெரிய சொசைட்டியல் இம்பேக்ட் கிரியேட் பண்ணி இதை முழுக்க சிஸ்டமைஸ் பண்ணி
கஸ்டமருக்கு எல்லாமே ஒன் டச் ஆப்பில் கொண்டு வந்து எல்லாமே கஸ்டமர் வீடு தேடி போய் சேர அளவுக்கு உருவாக்கி தரணும். இது ஒரு ஆர்கனைஸ் இண்டஸ்ட்ரியாக ஒரு கார்பரேட்டாக உருவாக்குனது என்னோட ப்ரைமரி கோல். ஸோ இதில் எப்போவுமே கான்சன்ட்ரேட்டடாக பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ என்றைக்குமே மக்களோட நம்பிக்கையை கெடுக்காமல் நான் என்னைக்கு முதல் நாள் நான் 17 வயசு தொடங்கும் போது எப்படி கஸ்டமர் முக்கியம், கஸ்டமர் தான் அவங்க தான் நமக்கு வெற்றி தரவங்கன்னு நினச்சி அவங்களை எப்படி ஏமாற்றாமல் செயல்பட்டோமோ அதே போலவே ஒவ்வொரு நாளும் டெய்லியும் முதல் நாள் நினச்சி தொழில் ஆரம்பித்து நம்ம மனசால செய்யும் போது நமக்கு வெற்றி நிச்சயம் சார். இப்போது நீங்கள் 17 வயசில் உங்களுடைய தொழிலை ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. அங்கே ஆரம்பித்த பயணம் இப்போ எந்த லெவலில் வளர்ந்துருக்கு? தனிமரம் காடாகாதங்குவாங்க சார். அந்த மாதிரி அன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக தனி மனிதனாக தான் ஆரம்பித்தேன். ஆனால் கூட டெய்லி மனிதர்களை சேர்த்திக்கிட்டேன். நான் மட்டும் வெற்றி அடையாமல் என் கூட இருக்க அத்தனை பேர்த்தையும் வெற்றி அடைய வச்சேன். ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ணோம். நான் ஆரம்பிக்கும் போது நான் தனிநபர். இன்றைக்கி ஒரு 350 பேர்த்துக்கு மேலே இன்றைக்கி நம்ம நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி இது ஒரு கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர், சென்னை, திருச்சி அண்ட் துபாய், இன்றைக்கி 4 சிட்டியில் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. துபாயில் கூட வச்சுருக்கீங்க? துபாயில் கூட சேல்ஸ் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிடுறோம் சார். சேல்ஸ் ஆஃபீஸ் மட்டும். ஸோ இன்றைக்கி இவ்வளோ பெரிய நிறுவனங்களை ஆரம்பித்து இன்றைக்கி பண்ணுறோம்னா என்றைக்குமே நம்ம வெற்றி அடையணும்னு வேலை செய்யக்கூடாது. நாம் வெற்றி அடையணும்னு வேலை செஞ்சு நம்ம டீமை வெற்றி அடைய வைக்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெற்றி அடைவோம் சார். என்றைக்குமே கஸ்டமர் முக்கியம், டீம் முக்கியம், இன்வெஸ்டர் முக்கியம். இவங்க 3 பேர்த்தையும் வெற்றி அடைய செஞ்சால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக வெற்றி அடைவோம் சார். இதுதான் வெற்றிக்கான ரகசியம் சார். சார் உங்கள் பிஸ்னஸ் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு உங்கள் டீம் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலே அது தேவை தான். ஆனால் அதை தாண்டி ஃபேமிலி சப்போர்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ்க்கும் சரி எல்லாத்துக்குமே சரி ஃபேமிலி சப்போர்ட் தேவை. உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த சப்போர்ட்? சார் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் இல்லாமல் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணி ஆக முடியாது சார். இது எந்த பிஸ்னஸ்மெண்ட்டை கேட்டிங்கலாம் சொல்லுவாங்க சார். அதாவது ஒரு மனைவி எப்படி அமையுதோ அப்படி தான் உங்கள் லைஃப் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கும் சார். அதாவது நிறைய பேர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ் வரவங்களாம் கேட்குறாங்க குவாலிட்டி டைம்னு சார். அதெல்லாம் கொடுத்து நீங்கள் பிஸ்னஸில் பண்ண முடியாது சார். ஆரம்ப காலத்தில் யூ ஹேவ் டு டூ சாக்ரிஃபைஸ். நீங்கள் ஃபேமிலியை பார்க்க முடியாது, விடிய அலைய வேண்டியது இருக்கும். ஒரு நாள் வீட்டுக்கு போக முடியாது, பல நாட்கள் ஆஃபீஸ்லேயே கிடக்க முடியாது. 24 மணி உழைச்சிட்டே இருப்பேன் சார். அதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட். நீ போய் நீங்கள் பாட்டுக்கு ஒர்க்கை பாருங்கள், நாங்கள் ஃபேமிலியை பார்க்குறேன்னு சொல்லிட்டு சார் எங்கள் அப்பா ஆகட்டும், மனைவி ஆகட்டும் எல்லாருமே ஃபேமிலியை பார்த்துக்கிட்டாங்க சார். தொழிலையும் பார்த்துக்கிட்டாங்க. என்னையை விட அவங்களாம் நிறைய உழைச்சாங்க சார். சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க சார். அவங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணனால தான் நீங்கள் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ண இருக்க முடிஞ்சு தவிர இது தனி வெற்றி கிடையாது சார். அதான் சொல்லுவேன் சார், எப்பவுமே ஒரு பெரிய பாயிண்ட்டாக ஒரு ட்ரெயினுக்கு எப்படி இன்ஜின் எவ்வளோ முக்கியமோ அதுக்கு அளவு கோச் முக்கியம். ஒரு இன்ஜின் தனியாக போய் கோச் இல்லாமல் போச்சு என்ன சார் ரிசல்ட்டு? 0 சார். அதே மாதிரி கோச் இருந்துட்டு அதுக்கு இன்ஜின் மாட்டாமல் இருந்தால் வெற்றி கிடையாது சார். அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் சார். கோச்சும் நம்ம இன்ஜினாக இருக்கோம் சார். நம்ம லைஃபுக்கு பின்னாடி பல கோச்சஸ் இருந்து எல்லாரும் கூட சேர்ந்து இந்த வெற்றி பயணத்தை அடைஞ்சனால மட்டும்தான் ஃபேமிலி ஆகட்டும், எங்கள் டீம் மெம்பர்ஸ் ஆகட்டும், என் கூட நண்பர்கள் ஆகட்டும், என் கூட இந்த வெற்றிக்கு துணையாக இருந்த ஒவ்வொருத்தரும் கூட நின்றாலும் மட்டும்தான் இவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடிஞ்சதில்ல சார். இது தனி மனிதன் வெற்றி இல்லை சார். இதுக்கு பின்னாடி பெரிய பெரிய சாக்ரிஃபைஸும் மிகப்பெரிய உழைப்பும் மிகப்பெரிய டீம் ஒர்க் இருக்குது சார். இதுதான் என்னோட வெற்றியாக கருதுறேன் சார். இது தனிப்பட்ட மனிதனோட வெற்றி அல்ல சார். அதை மாதிரி இளைஞர் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் சார். தனி மனிதனாக வெற்றி அடைய முடியாது சார். அதனால் ஒரு டீமை சேர்த்தி ஃபேமிலியை புரிய வச்சு அவங்களோட சாக்ரிஃபைஸை சேர்த்தி ஒரு டீமாக ஒரு கூட்டமாக போனால் தான் வெகு தூரம் போக முடியும் சார். சார் இப்போ சாக்ரிஃபைஸ் சொன்னீங்க, கடின உழைப்பு, இதெல்லாம் தாண்டி ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை? அதாவது சார் ஒரு இளைஞர்கள் எல்லாருமே நீங்கள் ஜெயிக்கணும்னா சார் நமக்கு 5 குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் சார். என் லைஃப்பில் ஃபாலோ பண்ண 5 குவாலிட்டி சொல்கிறேன் சார். நேர்மை ரொம்ப முக்கியம் சார். துணிவு, பணிவு, பொறுமை, விடாமுயற்சி. இந்த 5மே ஒரு காம்பினேஷன்ல இருந்து உங்ககிட்ட இந்த குவாலிட்டி டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நேர்மைக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது, துணிவுக்குன்னு ஒரு பெரிய வேல்யூ இருக்குது, பொறுமைக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய வேல்யூ இருக்குது சார். பொறுமை எந்த அளவுக்கு இருக்கோ இது எல்லாத்தையும் சேர்த்து விடாமுயற்சி கூட இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக மிகப்பெரிய சக்ஸஸை தொட முடியும். உங்களுக்கு ஸ்கை இஸ் த லிமிட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 5ஐயும் ஃபாலோ பண்ணி தான் நான் இந்த நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கேன். இந்த 5ஐயும் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணால் ஒவ்வொருத்தரும் பெரிய பிஸ்னஸ் மேனாக சாதிச்சு ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும் நான் நம்புறேன் சார். ஏன்னா நான் இதை தான் ஃபாலோ பண்ணி நீ இந்த நிலைமையில் உட்காந்துட்டு இருக்கேன் சார். இதை எல்லா இளைஞர்களும் ஃபாலோ பண்ணிட்டு சார் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆயிடலாம் சார். துபாயில் புக்கிங் ஆஃபீஸ் மட்டும் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அங்கே புக்கிங் ஆஃபீஸ் மட்டும் அங்கே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன? லேண்ட் இங்கே இருக்குது. அதாவது என்ஆர்ஐ கஸ்டமர்ஸோட சேல் மிகப்பெரிய இம்பாக்ட் சார். நீங்கள் இப்போ அமெரிக்காவில் போனீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம், யூகே போனீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வாங்கிடலாம். துபாயை சிங்கப்பூர்லேயும் கூட சில டைம் கொடுத்துருவாங்க, மற்ற டைம் வாங்குறது கஷ்டம். பட் துபாய் மாதிரி ஒரு சவுதி மாதிரி ஆன ஊர்களில் உங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க சார். நீங்கள் 50 வருஷம் வாழ்ந்தாலும் திருப்பி உங்கள் நாட்டுக்கே வரணும். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே அங்கே லேண்டு வாங்க மாட்டாங்க. எல்லாருமே நம்ம இந்தியாவில் தான் வாங்குவாங்க. ஏன்னா சிட்டிசன்ஷிப் கிடையாது, பர்மனெண்ட்டாக தங்க முடியாது. ஸோ அங்கே போடும்போது என்ஆர்ஐயோட சேல் ரொம்ப ஜாஸ்தி சார். கடந்த ஆண்டுகள் எடுத்தீங்கன்னா துபாயிலேருந்து எங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணவங்க மட்டும் 15% சார் உங்கள் ஒட்டுமொத்த சேல்ஸில். அதனால் அங்கே போய் ஆஃபீஸ் போட்டு இன்னி அவங்களுக்கு மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியான சர்வீஸை கொடுக்கணும்னு சொல்லி அங்கே ஆரம்பிச்சிருக்கோம் சார். உங்களுடைய வளர்ச்சி பற்றி சொல்லும்போது ஒரு 17 வயசுலேருந்து ஒரு தனி ஆளாக ஆரம்பிச்சு அடுத்து ஒரு பெரிய டீம் சேர்த்துறத சொன்னீங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இந்த டீம் தான்.
ஒரு நல்ல டீம் வந்துட்டா ஒரு நிச்சயமாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட முடியும். ஆனால் அதை தாண்டி ஒரு எக்கனாமிக் க்ரோத்துன்னு இருக்குது. அது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கும்? இந்த வருஷம் எங்களோட டார்கெட் 750 கோடி சார். 750 கோடி. 750 கோடி வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிடுவோம் நம்புறேன் சார். இப்போ கோயம்புத்தூர் மட்டும் நாங்கள் இலக்கா வச்சுருந்தோம். இன்னைக்கு கோயம்புத்தூர் திருச்சி வந்துட்டோம், ஒசூர் போகிறோம், சென்னை வரோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்கள் தேடி தேடி போவோம். எங்களோட வாடிக்கையாளர்கள் வந்து எங்களை மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்கள் ரைட்டான ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அதனால் வாடிக்கையாளரோட வரவேற்பு எந்த ஊருக்கு போனாலும் கரெக்டாக இருக்குது. ஏன்னா நாங்கள் மக்களுக்கு என்ன தேவையோ அந்த பொருளை கரெக்டாக தயாரித்து லேண்டை போட்டு பெஸ்ட்டு ப்ரைஸில் லேண்டு வாங்கி பெஸ்ட்டான ப்ராடக்ட் டெவலப் பண்ணி பெஸ்ட்டான காஸ்ட்டுக்கு கொடுக்குறதுனால எங்களுக்கு என்றைக்குமே வாடிக்கையாளர்கள் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது சார். அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும்னு பெரிய இலக்கோடு இருக்கோம். அடுத்த வருஷம் 1000 பேர் கூட டீம் உருவாக்கணும்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கேன். கண்டிப்பாக பண்ணிடுவோம் நம்புறேன் சார். சூப்பர் சார். இப்போ வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொன்னீங்க இல்லையா? இந்த ப்ராடக்ட்டை வந்து பெஸ்ட்டாக கொடுக்குறது அப்படிங்கிறது எந்த லெவலுக்கு வந்து ரியல் எஸ்டேட்டில் வந்து சவாலான விஷயமா இருக்குது? நீங்கள் எந்த லெவலில் பெஸ்ட்டாக கொடுக்குறீங்க? உங்களுடைய க்ரைட்டீரியா சொல்லுங்கள் சார். அதாவது ஒரு ப்ராடக்ட்டை ரைட்டான ப்ரைஸில் கொடுக்கணும்னா அதோட மூலதனமான பொருள் என்ன சார்? ரியல் எஸ்டேட்டுக்கு லேண்டு தான். லேண்டை பெஸ்ட்டு ப்ரைஸில் வாங்கி சீக்கிரமாக அதை அப்ரூவல் வாங்கி சீக்கிரமாக அதை டெவலப் பண்ணி ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஸ்பீடாக விற்று முடிக்கும் போது கஸ்டமருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மியாக கொடுக்க முடியும் சார். கொடுக்கும்போது வாடிக்கையாளர்கள் பெனிஃபிட் அடைகிறாங்க சார். அடைகிறனால எங்களுக்கு கஸ்டமர் ரிட்டன்ஷன் ஜாஸ்தி ஆகுது. ஸோ எங்கேயாச்சும் ஒரு புது ப்ராஜெக்ட் போடும்போது இன்னும் எங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அவங்களே வந்து திருப்பி வாங்குறாங்க. எங்களுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் ஒரு புது ப்ராஜெக்ட்டை வாங்குற ரேஷியோவே 20% மேலே இருக்குது சார். இதே மிகப்பெரிய எங்களுக்கு ஒரு சக்ஸஸாக கருதுறோம். திரும்ப திரும்ப உங்ககிட்ட வாங்க திரும்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சார். இப்போ நிலம் அப்படின்னு பார்த்தோன்னா நிலம் வாங்குறது ஒவ்வொருத்தருடைய பெரிய கனவு, வாழ்நாள் கனவுன்னு சொல்லலாம். ஆனால் அதை வாங்கும்போது ஒவ்வொருத்தருடைய சிந்தனைங்கிறது பல்வேறு குழப்பங்களுக்கு ஆளாகும். ஏன்னா அந்த நிலம் சரியான இடமா இருக்குமா, சட்ட சிக்கல்கள் இருக்குமா, நம்மளுக்கு நினச்சபடி வளருமா, இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எப்படி உறுதி செய்கிறீங்க நீங்கள் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு? சார் ரொம்ப நல்ல கேள்வி சார். அதாவது ஒரு லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்போம் சார். அந்த செக்லிஸ்ட்டில் எல்லா டிக் பாக்ஸில் டிக்கானா மட்டும்தான் லேண்டு வாங்க. ஒரு டிக்கு வராட்டி கூட வாங்க மாட்டோம். லிட்டிகேஷன் செக் பண்ணுவோம், கோர்ட் கேசஸ் இருக்கா, அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக் எப்படி இருக்குது, பஸ் ரூட் வசதி எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி இருக்குது, ரோடு வசதி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜஸ் இருக்கான்னு பார்ப்போம், இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், ஏதாச்சும் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கான்னு பார்ப்போம், சுத்தம் ஐடி பார்க்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டி இருக்க ஏரியாவில் போய் தான் நம்ம லேண்டு வாங்கி டெவலப் பண்ணாதான் மக்கள் குடி வந்து அவங்களோட டெய்லி ஆன தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஆட்டோமேட்டிக்காக அந்த லேண்ட் அந்த ஏரியா அப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கும் சார். ஸோ இந்த மாதிரி செலெக்ஷன் ஆஃப் லேண்டில் நாங்கள் ஒரு பெரிய வைட்டல் இந்த செக்லிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி தான் லேண்ட் பர்ச்சேஸே பண்ணுவோம் சார். என்விரான்மெண்டல் இதெல்லாம் கூட நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக சார். ஏன்னா ஒரு பொல்யூஷன் இருக்க இடத்துல போய் நீங்கள் லேண்டு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு மக்கள் பெரிய பாதிப்பாயிடுவாங்க. குடியிருக்கிறக்கோசம் வராங்க சார், நம்ம நம்பி வாங்குறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களே பார்க்குறதா இருந்தால் அவங்களே வாங்கி லே அவுட் போட்டு வீடு வச்சுக்க முடியாதுல்ல. ஏன் நம்ம நம்பி வாங்குறாங்க? நம்ம இதெல்லாம் பார்த்து கரெக்டாக பண்ணி வைப்போம். இவங்க ஒரு பிராண்டு, இவங்க எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் வாடிக்கையாளர் வந்து வாங்குறாங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாமே செக் பண்ணி ப்ராப்பராக கஸ்டமருக்கு எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் பக்காவாக பண்ணி தரது அடிஷியாக இருக்கும் சார். சார், இப்போ லேண்டு வாங்குறதுல இருக்கிற நிறைய பிரச்சனைகள் பற்றி சொன்னீங்க. அது நீங்கள் எப்படி பார்த்து வாங்குறதெல்லாம் சொன்னீங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு நிலம் வாங்குறது ஒரு ஏன் பிராண்ட் அணுகணும்? தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட போய் லேண்ட் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க. ஏன் ஒரு பிராண்டுக்கிட்ட வாங்கணும் சார்? ஒரு பிராண்டு வாங்கும்போது ஒரு பிராண்ட் டெவலப் பண்ணுறது கம்யூனிட்டி, அதாவது உங்கள் சுற்றி இருக்கவங்க யாருங்கிறது ரொம்ப முக்கியம் சார். இப்போ நம்ம பிராண்டட் வாங்கும்போது நம்ம வந்து ரெடி டு பில்ட் ப்ராடக்ட் கொடுக்குறோம். அதாவது ஒரு பார்க் ரெடி பண்ணி, ரோடு ரெடி பண்ணி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி, இபி வரைக்கும் எண்ட் டு எண்ட் உங்களுக்கு முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் வீட்டை மட்டும் கட்டிக்கிற மாதிரி நம்ம ப்ராடக்ட் கொடுக்குறனால சார் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டைம் சேவிங் ஆகுது சார். ரெண்டாவது உங்களுக்கு என்ன அப்ரூவல்ஸ் கவர்மெண்ட் ஃபார்மெல்லாம் ஆகணுமோ எல்லாமே நம்மளே பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றோம். இது எல்லாத்தையும் தாண்டி சார் ஒரு பீஸ்ஃபுல்லான கம்யூனிட்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சார் ஒரு குடியிருக்கிறதுக்கு சார். அது ஒரு பிராண்டட் வாங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சார். அதனால் ப்ரைஸிங்கில் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வராது சார். பட் உங்களுக்கு ஒரு பெரிய ஹார்மனி கிடைக்கும் சார். எல்லா ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டரும் சொல்கிற ஒரு விஷயம் தான், எங்ககிட்ட வாங்கினா உங்களுக்கு விலை கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு தான். இப்போ நீங்களும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறீங்களா, இல்லை உங்ககிட்ட உண்மையிலேயே விலை கம்மியாக எங்ககிட்ட விலைக்கு கம்மியாக கிடைக்காது சார். கரெக்டான விலையில் கிடைக்கும் சார். கம்மியாக கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் சார். அதாவது கரெக்டான விலையில் மார்க்கெட்டில் என்ன விலை இருக்கோ அந்த விலைக்கு வாங்கி அதை டெவலப் பண்ண அதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. அதை எல்லாம் பண்ணி கரெக்டான ப்ரைஸுக்கு தான் ஒரு ப்ரொமோட்டர்னால கொடுக்க முடியாது. கம்மியாக கொடுத்தா தேர் இஸ் சம் ப்ராப்ளம். நாங்கள் என்றைக்குமே அப்படி பண்ண மாட்டோம். மக்களுக்கு அந்த ஏரியாலே ரைட்டான ப்ரைஸில் கொடுப்போம் சார். இப்போது நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ ரியல் எஸ்டேட் வந்து வளர்றது அப்படிங்கிறது ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் அது வளராது அப்படிங்கிற மக்களுடைய பார்வை இருக்குது. நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு காரணமும் அரசியல் பின்புலம் இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது அவங்க மேலே. அதாவது சார் வாழ்க்கையில் வளர்றதுக்கு நேர்மை, லட்சியம், இலக்கு தான் தேவை. அரசியல் பின்புலம் தேவையில்லை. அதனால அவங்க பணத்தை வச்சு நாங்கள் தொழில் பண்ண அவசியம் இல்லை சார். ஒரு ப்ரொமோட்டராக இருக்கும்போது பேங்க் இருக்குது, என்பிஎஃப்சி இருக்குது, ஹெச்என்ஐஸ் இருக்காங்க, ஃபண்டிங் ஏஜென்சி இருக்காங்க. எங்களுக்கே இப்போ வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. பண்ணது முழுக்க ஐபிஓ கம்பெனிஸும் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸும்
இன்னைக்கு என்பிஎஃப்சிஸ் வந்து எங்களுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்காங்க சார். எந்த விதமான அரசியல் சப்போர்ட் எங்களுக்கு கிடையாது சார். அது என்னைக்குமே அதை நோக்கி போமாட்டோம். ஏன்னா எங்க இலக்கு வந்து ஐபிஓ நோக்கி போறது. அப்படி இருந்தா ஐபிஓலாம் போ முடியாது சார். சார் யாருக்கு யாரு சப்போர்ட் தேவையில்ல சார். நீங்க கண்டிப்பா உங்களோட பிசினஸ உழைங்க சார். கரெக்ட்டான ப்ராடக்ட்ட மேக் பண்ணுங்க. கஸ்டமர் வாங்குவாங்க. பேங்க் இருக்காங்க ஃபண்ட் பண்றதுக்கு. எல்லாரும் ஃபண்ட் சார் இருக்கிறதுலே பிசினஸ்ல ஈஸியஸ்டான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஃபண்ட் உள்ள கொண்டு வரது. பட் அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான ப்ராடக்ட், அதுக்கான பேஸ், அதுக்கான டீம் இதை உருவாக்குறது தான் சேலஞ்சு. பணம் 10 நிமிஷத்துல நீங்க கொண்டு வந்துடலாம் சார். யூ கோ டு பாம்பே, தேர் ஆர் சோ மெனி ஃபண்ட் ஏஜென்சிஸ். யூ டெல் வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, யூ வில் கெட் ஃபண்ட் அட் த லோயஸ்ட் காஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்படி தான் நாங்கள்லாம் இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல பெருசா பண்ணிட்டு இருக்கோம் தவிர சார், மற்றபடி எந்த விதமான அரசியல் பின்புலமும் யாருக்கும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். நீங்க நேர்மை தவறாமல் கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுங்க. உங்களுக்கு கஸ்டமர் ஜெயிக்க வைப்பாங்க. கஸ்டமர் ஜெயிக்க வைக்கிறதுனால உங்களுக்கு ஃபண்ட் உள்ள வரப்போது, வெற்றி அடைய போறீங்க. மாற்றமே இல்லை சார். ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, ஒரு 15 வருஷத்துல உங்களுடைய வளர்ச்சி அபரிதமா இருக்கு. அதனால கேட்குறாங்க. சார் 15 வருஷம் இந்த ஸ்பீடே நான் ஸ்லோன்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். நீங்க ஒரு மனிதன் 8 மணி நேரம் வேலை பார்க்குறான் சார். நான் 22 மணி நேரம் வேலை பார்க்குறேன் சார். அப்போ 8 மணி நேரம் வேலை பார்க்குறவனுக்கும் எனக்கும் கம்பேர் பண்ணீங்கன்னா, நான் 45 வருஷத்துக்கான உழைப்பை 15 வருஷத்துல போட்டிருக்கேன் சார். அதனால வெற்றி அடைஞ்சிருக்கேன் சார். நான் ஒரு நாளைக்கு 22 மணி நேரம் 20 மணி நேரம் உழைக்கிறேன் சார். ஒரு சாமானிய எத்தனை மணி நேரம் சார் உழைக்கிறாங்க? 8 மணி நேரம் உழைக்கிறாங்க சார். நீங்களும் 22 மணி நேரம் ஒரு விஷயத்தை எடுத்து லட்சியமா வச்சு அது 22 மணி நேரம் உங்க வாழ்க்கையாக்கி உழைங்க சார். உங்களுக்கும் வெற்றி நிச்சயம் சார். நீங்களும் இதை விட மிகப்பெரிய உயரத்துக்கு போகலாம். யாரா இருந்தாலும் போகலாம் சார். இளைஞருக்கு அதான் சொல்றேன் சார். நீங்க உங்களோட இளமையை ஃபுல்லா பிசினஸ்ல ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்க டைம் முழுக்க பிசினஸ்ல கொடுங்க. உங்க லட்சியத்துக்கு கொடுங்க. அதே உங்க வாழ்க்கையை மாத்திக்கங்க. கண்டிப்பா வெற்றி உங்களை தேடி வரும். உங்க வெற்றியை 6 நாளையும் நிப்பாட்ட முடியாது சார். ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு 15 வருஷத்துல மிகப்பெரிய growth சந்திச்சுக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் நீங்க. இப்போ எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஒரு கனவு இருக்கு. இப்போ வர இளைஞர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் யார் வேணா பிசினஸ் பண்ணலாம். யார் வேணா எவ்வளவு பெரிய லட்சியத்தை வேணா தொடலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கன்சிஸ்டன்சியும் கம்பேக்டபிலிட்டியும். அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்க மார்க்கெட் மாற மாற நீங்க மாறிக்கணும். அதுக்கான கன்சிஸ்டன்சியை வச்சு நீங்க மார்க்கெட்டை கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட் டெவலப் பண்ணி லான்ச் பண்ணிங்கன்னா இதை விட சக்ஸஸ் உங்களுக்கு எதுவுமே கொடுக்காது. ஸோ கஸ்டமர் எப்போவுமே ஏமாற்றாமல் கரெக்டாக சர்வ் பண்ணுங்கள். என்றைக்குமே கன்சிஸ்டன்சியை விட்டுறாதீங்க. நேர்மையை விட்டுறாதீங்க. 100% ஃபோக்கஸ்டாக உழைங்க. ஃபோக்கஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸில். இது இருந்துச்சுன்னா நீங்கள் தான் ரூலர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. சார் பிஸ்னஸை பொறுத்தவரை சின்ன சின்ன வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சம்பவத்தோட சொல்லுங்களேன். எப்படி ஒரு பிஸ்னஸில் வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது? ஒன்று எடுத்துக்கோங்க சார். நான் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் கேம் விளையாட போனேன். அங்கேயும் போய் சின்சியராக எனக்கு கிடைச்ச வேலையை நான் ஒரு உறுதியோட அந்த டிக்கெட் டெலிவரி பண்ணிட்டு இருந்தேன். அந்த டிக்கெட் ப்ரௌசிங் சென்டருக்கு ஒரு காலமானதுக்கப்புறம் அங்கே இருக்க கஸ்டமர் மூலம் எனக்கு கிடைச்சோன்னே நான் இன்னைக்கு பண்ணியிருக்க முடியாமல் விளையாட்டுத்தனமாக சின்ன வயசுல இருந்திருக்கலாம். இல்லை இது எடுத்து பண்ணணும், இது நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சிந்திச்சு அதை எடுத்து பிடிச்சதில் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கேன் சார். ஸோ எங்கெல்லாம் ஸ்பார்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை எவன் ஒருத்தர் கரெக்டாக பயன்படுத்திக்கிறானோ அவன் தான் உலகத்தில் சாதனையாளராக மாறுறான். ஸோ எது நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி, எது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்க தெரியணும். விஷுவலைசேஷன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அது ரொம்ப பிஸ்னஸில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அது பார்க்க தெரிஞ்சிட்டாலே வெற்றி நிச்சயம் சார். சார் உங்கள் நிறுவனத்தில் 100% ரெரா கம்ப்ளைண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறீங்க. அது எதை வச்சு சொல்கிறீங்க? எப்படி அதை சாத்தியப்படுத்துறீங்க? அதாவது சார், ரேரா அப்படிங்கிற பாடி இட்ஸ் நாட் ஃபார் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர், இட்ஸ் ஃபார் பப்ளிக். அந்த ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டருக்கு எவ்வளோ பங்கு இருக்கோ பப்ளிக்கோட சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்ட பாடி சார். அதாவது சார் ரேரா என்னென்ன பார்ப்பாங்க சார், நம்ம அப்ரூவல் வாங்காமல் விற்கிறோமா. ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட்டை நாங்கள் விற்கணும்னா ரேரா அப்ரூவல் வாங்கணும் சார், விளம்பரப்படுத்துறதுக்கு முன்னாடி. நம்பர் 2, அட்வான்ஸ் வாங்கிட்டு ஆன் டைமில் கஸ்டமருக்கு ப்ளாட்டை ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்கணும் சார், இல்லாட்டி ரேரா கம்ப்ளைண்ட்டுக்கு போகலாம் சார். 3வது சொன்ன அம்யூனிட்டிஸை கொடுக்கணும், இல்லாட்டி ரேராட்ட போகலாம் சார். உங்களுக்கு வீடு வாங்குறீங்க, வீடு கட்டுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாப் இருக்கும் சார், இத்தனை வருஷத்தில் முடிக்கிறோம் அப்படின்ட்டுலாம் இருக்கும் சார். இது எதுவும் பண்ணாட்டியும் நீங்கள் எனி கம்ப்ளைண்ட் கேன் பி ரைஸ் டு ரேரா, வேர் ரேரா வில் சென்ட் அ நோட்டீஸ் டு த ப்ரொமோட்டர் அண்ட் ஆஸ்க் வெதர் வாட் இஸ் ரைட் அண்ட் என்கொயர்ஸ் அண்ட் டேக் ஆக்ஷன். ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு ப்ரொமோட்டரை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, அவங்களுக்கு கேஸ் இருக்கா, எதாக இருந்தாலும் நீங்கள் ரேரா மூலிமா போய் தெரிஞ்சுக்கலாம் சார். ஸோ ரேரா ஒரு ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிருச்சுன்னா அது கிளியராக இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்க சார். ஸோ ரேரா அப்ரூவ் ப்ராஜெக்ட்டை நீங்கள் நம்பி வாங்கலாம் சார். அதனால் எங்களுக்கு மக்களுக்கு கரெக்டாக நாங்கள் எல்லாமே சொன்னதை செய்கிறங்காட்டி எங்களுக்கு எந்த விதமான மக்கள் கேஸுமே ரேராவில் இது வரைக்கும் போடல. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் 0 ஃப்ரீ கேசஸ் இன் ரேரா சார். சார் நீங்கள் ப்ரொமோட்டராக நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஒரு கஸ்டமராக ஒரு லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? ஏன்னா ஒரு ப்ரொமோட்டர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது, காலேஜ் பக்கத்தில் இருக்குது, அடுத்த 2 வருஷத்தில் கடன்னு அதோட ரேட் உயர்ந்துடும், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு கஸ்டமராக ஒரு நிலம் வாங்குறது முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும்? அதாவது சார், ஒரு லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் பேசிக்காக ஒரு 5 விஷயங்களை பார்த்துட்டாங்கன்னா அவங்க சேஃபர் ஜோன் இருக்கான்னு அர்த்தம் சார். ஃபஸ்ட்டு லிட்டிகேஷன் ஃபீ அண்ட் லீகல் பார்த்துடணும் சார்.
நம்பர் 2 டிடிசிபி அப்ரூவலான்னு பார்க்கணும். 3வது லோக்கல் பாடி அப்ரூவலான்னு பார்க்கணும். 4வது ரேர் அப்ரூவலான்னு பார்க்கணும். 5வது அவங்க போட்டிருக்காங்களே விளம்பரத்தில் இதெல்லாம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கணும். இது 5யும் பார்த்து வாங்கிட்டாங்கன்னா தே ஆர் ரிஸ்க் ஃப்ரீ. இது 5யும் பார்க்காம ஒருத்தர் லேண்டு வாங்கக்கூடாது சார். நான் ஒரு லேண்டு வாங்கணும்னா, ஒரு பிளாட் வாங்கணும்னா இதெல்லாம் பார்த்து தான் வாங்குவேன் சார். இப்போ கோயம்புத்தூர்ல எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர் பிளாட் விற்கிறாங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஏன் உங்ககிட்ட வாங்கணும்? என்ன ஸ்பெஷல்? நான் எங்ககிட்ட வாங்கின யார்கிட்டையுமே எப்போவுமே சொல்கிறதே கிடையாது சார். நம்ம பெஸ்ட்டு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறோம், பெஸ்ட்டாக மார்க்கெட் பண்ணுறோம். கஸ்டமருக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தான் அவங்க வாங்கணும் சார். எப்போவுமே ஒரு பெரிய பாயிண்ட்டை சொல்லுவேன், ஒரு தப்பான ப்ராடக்ட்டை எத்தனை கோடி செலவு பண்ணி மார்க்கெட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் ஜெயிக்காது. அதே கரெக்டான ப்ராடக்ட்டை அளவான மார்க்கெட்டிங் பண்ணாலும் அது ப்ராடக்டால் மார்க்கெட்டிங் ஜெயிக்கும் தவிர மார்க்கெட்டிங்னால ப்ராடக்ட் ஜெயிக்கிற சரித்திரமே கிடையாது சார். ரைட்டான பொருளை உருவாக்கினா மக்களே தேர்ந்தெடுத்து கரெக்டான பொருளை வாங்கிக்குவாங்க சார். நம்மளை யார் வாங்க நம்ம மார்க்கெட்டிங் பண்ணாலும் வாங்க மாட்டாங்க. ரைட் ப்ராடக்ட், ரைட் மார்க்கெட்டிங் ரீச், கஸ்டமர் வில் பை. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நிறைய காம்படிஷன் இருக்கும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? அது காம்படிஷன் இஸ் பார்ட் ஆஃப் த கேம் சார். எதுவுமே ஒரு ரிஸ்க்கும் ஒரு துணிவும் இல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் சுவாரஸ்யமே இருக்காது சார். ஸோ அது பார்ட் ஆஃப் சுவாரஸ்யம் எடுத்துகிட்டு டெய்லி வாழ்க்கையில் அதை எப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் சார். ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவில் இன்னொரு மிகப்பெரிய சவால்னா பணப்பரிவர்த்தனை தான். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து உங்களோட வருமான வரி தாக்கல் வெளிப்படையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது எந்த அளவுக்கு உங்கள் பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டாக இருக்குது? நான் 16 வயசில் தொழிலுக்கு வந்தங்காட்டி சார், கிட்டத்தட்ட 18 வயசில் நான் முதல் இன்கம் டேக்ஸை தாக்கல் பண்ணியிருக்கேன் சார். அப்படியே சார்? மிகப்பெரிய சக்ஸஸாக கருதுறேன் சார். என்னோட இன்கம் டேக்ஸ் இனி அந்த ரெக்கார்டு எடுத்து பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு பூரிப்பு வரும் சார். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடமை தவறாமல் ஒவ்வொரு ஆண்டும் கரெக்டான அட்வான்ஸ் டேக்ஸும் டேக்ஸும் கட்டி ஜனநாயக கடமையை ஆட்டிட்டு வரேன் சார். அதனால் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நம்மளை கரெக்டாக வச்சுக்கிறது நேர்மைக்கான வழி சார். அது எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் நிறுவனங்களுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக கட்டி எந்த விதமான சட்ட வேறுபாடு இல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம் சார். 18 வயசுலேருந்து கட்டிட்டுறீங்களா? 18 வயசுல முதல் இன்கம் டேக்ஸ் ஆச்சரியமா இருக்கு சார். நான் முதல்ல இந்த டிக்கெட் பிஸ்னஸ் பண்ணோன்னே அது பெரிய ஸ்டோரி. பேங்க்குக்கு லோன் வாங்க போயிருந்தேன் சார். அப்போ முதல் கேட்டது லேப்டாப் லோன் வாங்க போயிருந்தேன். வருமான வரி இருக்கான்னு கேட்டாங்க. அப்போ இல்லைன்னு சொல்லி அப்போவே ஃபைல் பண்ண ஆரம்பிச்சது. அன்னையிலேருந்தே சட்டத்தை உட்பட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான இன்கம் டேக்ஸ் பிரச்சனையும் இல்லாமல் நேர்மையான முறையில் கட்டி வாழ்ந்துருக்கேன் சார். இப்போ இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கீங்க, ட்ராவல் பண்ணிருக்கீங்க, இன்னமும் எனக்கு இந்த பிஸ்னஸில் சவாலான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா ஏதாவது இருக்கா? சவால்கள் நீங்கள் வளர இருந்துகிட்டே தான் இருக்கும் சார். அதான் சொன்னேன் சார், சவால் அப்படிங்கிறது நீங்கள் பிரிச்சே பார்க்கக்கூடாது. பொதுவாக நான் கேட்கல, பர்டிகுலர் விஷயம் இன்னும் இந்த ஃபீல்டில் பொறுத்தளவில் சவாலாக இருக்குது. கண்டிப்பாக காம்படிட்டர்ஸ் நம்ம வளர்றது பிடிக்காது சார். நம்ம எந்த ஆரையும் காம்படிட்டராக பார்க்கல சார். நம்ம எல்லா ப்ரொமோட்டரும் கூடி தோளோட தோல் நின்று அவங்க நம்ம நண்பர்கள் சார். நம்ம என்ன இருக்கோ பெஸ்ட்டாக பண்ணிட்டு போனால் போதும் சார். கஸ்டமர் யார்கிட்ட பிடிக்குதோ வாங்கிக்க போகிறாங்க, அவங்க முடிவு பண்ண போகிறாங்க யார் வெற்றியாளர்னு சொல்லிட்டு சார். நம்ம போய் ஒரு ப்ரொமோட்டரோட சண்டை போகிறதுனாலையோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனாலையோ அவங்களை தொந்தரவு பண்ணுறதுனாலையோ நம்ம சக்ஸஸ் அடைஞ்சிட முடியாது சார். அது அந்த ப்ரொமோட்டருக்கு இன்னி வேகத்தை தான் கொடுக்கும். ஏன்னா நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க சார். அதனால் வேகம் அடைஞ்சு இன்னி வேகத்தான வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கேன் தவிர ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அவங்களை தொந்தரவு பண்ணிட முடியாது சார். எண்ட் ஆஃப் த டே த கிங் அண்ட் குவீன் ஆர் த கஸ்டமர்ஸ். சார், உங்களுடைய பிஸ்னஸ் பற்றியும் பிளாட் எப்படி வாங்கணும், அதில் என்னென்ன சவால்கள் இருக்குது, இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டீங்க. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ.